Hi everyone. So இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாபிக் மேக்னெட்டிக் செப்பரேஷன். ஓகே, ஸோ அதோட பிரின்சிபல் என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா டிஃப்ரென்ஸ் இன் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ். அண்ட் இது எதுக்கெலாம் அப்ளிகபிள் ஆகும்? ஒன்லி ஃபார் ஃபெரோ மேக்னெட்டிக் ஓர்ஸுக்கு மட்டும்தான் இந்த டாபிக் எனக்கு அப்ளிகபிள் ஆகும். ஓகே, இப்போ ஃபெரோ மேக்னெட்டிக்னா என்ன அப்படின்னா, இப்போ நார்மலாகவே நீங்கள் மேக்னெட்டிசம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 3 விதமான மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஒன்று டயாமேக்னெட்டிக், ரெண்டாவது பேராமேக்னெட்டிக் அண்ட் மூணாவது ஃபெரோ மேக்னெட்டிக். ஓகே, இப்போ டயாமேக்னெட்டிக் அப்படின்னா நம்ம ஒரு மாலிகுல் எடுக்கிறோம், அதுக்கூடிய எல்லா எலக்ட்ரான்ஸுமே பேர்டு எலக்ட்ரான்ஸாக இருக்குது அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் டயாமேக்னெட்டிக். அப்போ இந்த மாதிரியான மாலிகுல்ஸ்க்கு நீங்கள் வெளியிலேருந்து எக்ஸ்டர்னலாக ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுக்குறீங்கன்னா இந்த மாலிகுல்ஸ் எல்லாமே எனக்கு அந்த எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டை ரிப்பல் பண்ணுமே தவிர அட்ராக்ட் பண்ணாது. ஓகே, தென் கம்மிங் டு அனதர் டூ, ஒன்று ஸ்பேரா, இன்னொன்று எனக்கு ஃபெரோ. இப்போ இந்த ரெண்டு நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? ரெண்டுலேயுமே எனக்கு அன்பேர்டு எலக்ட்ரான்ஸ் இருக்குது, ஆனால் என்ன டிஃப்ரென்ஸ்? பேரால கம்மியாக இருக்கும், அதை கம்பேர் பண்ணும்போது ஃபெரோவில் கொஞ்சம் அதிகம். இந்த ரெண்டுமே எனக்கு எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டோட எனக்கு அட்ராக்ட் ஆக தான் செய்யும். ஓகே, ஆனால் என்ன ஒரு டிஃப்ரென்ஸ்? அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த பேராமேக்னெட்டிக் மாலிகுல்ஸ் அதோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸை லூஸ் பண்ணிடும். ஆனால் அதே இது ஃபெரோ மேக்னெட்டிக்கை பொறுத்த வரைக்கும் ஈவன் நீங்கள் எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டை ரிமூவ் பண்ணாலும் அது அதோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸை ரீகெயின் பண்ணிக்க முடியும். ஸோ இட் கேன் ப்ரிசர்வ் இட்ஸ் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ். இங்கே ஒரு சில எக்ஸாம்பிள்ஸும் நான் கொடுத்துருக்கேன். அயன், கொபால்ட், நிக்கல் அண்ட் மேங்கனீஸ். அப்போ இந்த 4 மாலிகுல்ஸுமே அதோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸை ரீகெயின் பண்ணிக்க முடியும் ஈவன் நம்ம எக்ஸ்டர்னல் மேக்னெட்டிக் ஃபீல்டை எடுத்துட்டாலுமே. ஓகே, அப்போ இதுதான் டிஃப்ரென்ஸ் பேராக்கும் ஃபெரோக்கும். அண்ட் இந்த ஃபெரோ மேக்னெட்டிக் ஓர்ஸுக்கு மட்டும்தான் இந்த மேக்னெட்டிக் செப்பரேஷன் அப்படின்ற டாப்பிக்கை நம்மளால் அப்ளிகபிள் பண்ணிக்க முடியும். ஓகே, ஸோ கம்மிங் டு த மெத்தட், நம்ம அதை எப்படி செய்ய போகிறோம்? இங்கே 2 எக்ஸாம்பிள்ஸும் நம்ம எழுதியிருக்கோம். அதில் ஃபர்ஸ்ட் செட் பார்த்தீங்கன்னா உல்ஃப்ரமைட் அண்ட் டின்ஸ்டோன். அப்போ உல்ஃப்ரமைட்டோட ஃபார்முலா FeMnWO4 அண்ட் டின்ஸ்டோன் SnO2. அண்ட் ரெண்டாவது செட் எக்ஸாம்பிள் குரோமைட் FeCr2O4 அண்ட் பைரோலுசிட் MnO2. இதில் இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டிஸ் எனக்கு சிலிஷியஸ் மேட்டர். அப்போ இந்த 2 செட் எக்ஸாம்பிள்ஸ்லையுமே உல்ஃப்ரமைட், ஏன்னா இந்த 2 தான் எனக்கு ஃபெரோ மேக்னெட்டிக் மாலிகுல்ஸ் இருக்குது. ஸோ இது மேக்னெட்டோட அட்ராக்ட் ஆக போகுது, வேற சிலக்கூடிய இம்ப்யூரிட்டிஸ் அட்ராக்ட் ஆகாது. அதே மாதிரி இங்கேயும் குரோமைட் அண்ட் பைரோலுசைட் மேக்னெட்டோட அட்ராக்ட் ஆகும், ஆனால் இதில் இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டிஸ் எனக்கு மேக்னெட்டோட அட்ராக்ட் ஆகாது. அப்போ இந்த டிஃப்ரென்ஸ் இன் மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் தான் இந்த மெத்தடுக்கான பேசிக் பிரின்சிபல். ஓகே, ஸோ கம்மிங் டு த மெத்தட். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம மெத்தட் கேல்குலேட் பண்ணிக்க போகிறோம். 2 வீல்ஸ் எடுத்துக்க போகிறோம். ஒன்று மேக்னெட்டிக் வீல்டாக இருக்க போது அண்ட் இன்னொரு வீல் எனக்கு நான் மேக்னெட்டிக் வீல். ஓகே, ஸோ ஒரு ஃபனல் மூலமாக நம்ம கையில் இருக்கக்கூடிய இந்த ஓஸை நம்ம மேலே ஒரு பவுடர்டு ஃபார்மில் உள்ளே போர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக போர் பண்ணிட்டே வர போகிறோம். இங்கே நான் ஓருக்கும் இம்ப்யூரிட்டிஸ்க்கும் நான் கலர் வேரியேஷன் காமிக்கிறதுக்காக 2 கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தேவையான அந்த ஓர் உங்களுக்கு என்ன பண்ணும், இந்த மேக்னெட்டோட அட்ராக்ட் ஆகி தனியாக ஒரு பேஸ்கெட்டில் வந்து எனக்கு செப்பரேட் ஆகி விழுக ஆரம்பிச்சிடும். ஆனால் அதே இது நமக்கு தேவையில்லாத அந்த ஓரில் இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டிஸ், அப்போ இது என்ன பண்ணும் அப்படின்னா இது இந்த மேக்னெட்டோட அட்ராக்ட் ஆகாது. ஸோ ஆகாததுனால அது எனக்கு தனியாக செப்பரேட் ஆகி விழுக ஆரம்பிச்சிடும். ஓகே, அப்போ இந்த மேக்னெட்டிக் வீலோட அட்ராக்ட் ஆகுதா இல்லையா அப்படின்றதா மெத்தடோட பேசிக் பிரின்சிபல். இப்போ நீங்கள் எடுக்க போகிற இந்த ஓரில் இருக்கக்கூடிய மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் இதோட அட்ராக்ட் ஆகி தனியாக எனக்கு பிரிஞ்சு வந்துடும். அதே இது இதில் இருக்கக்கூடிய இம்ப்யூரிட்டிஸ் மேக்னெட்டோட அட்ராக்ட் ஆகாமல் தனியாக எனக்கு செப்பரேட் ஆகி ஒரு பேஸ்கெட்டில் வந்து விழுக ஆரம்பிச்சிடும். ஓகே, ஸோ திஸ் இஸ் வாட் த மெத்தட் ஆஃப் மேக்னெட்டிக் செப்பரேஷன் இஸ். ஸோ புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன். ஸோ புரிஞ்சவங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃபார் மோர் வீடியோஸ். Thank you.